நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மார்ச் மாதம் 3ஆம் தேதி திங்கள் கிழமை. வாரத்தினுடைய முதல் நாளில் நாம் நம்முடைய பணிகளை விரைவாய் செயல்படுத்த ஆற்றலோடு நமக்கு வழிநடத்துகிறவர் நம் ஆண்டவர். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், பாவங்களை விட்டு விலகுங்கள் என்கிற அற்புதமான அழைப்பை கொடுக்கிற சீராக்கின் ஞான நூலின் வார்த்தைகளை நாம் உள்வாங்கி இன்று ஆண்டவரை பரிசுத்த உள்ளத்தோடு துதிக்க இறைவன் உதவி செய்ய மன்றாடி செபிப்போம். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். திருப்பாடல் 32 நமக்கு இன்று அருளப்பட்டிருக்கின்றது. நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நீதிமான்கள் கடவுளை மகிழ்வோடு போற்றுவார்கள். நீங்களும் நானும் கூட நீதிமான்களாக இருக்கவே ஆண்டவர் அழைக்கிறார். நான் பாவி என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை அல்ல, நான் ஆண்டவரில் நீதிமானாக வாழ்கிறேன் என்று சொல்லிக் கொள்வதிலேயே பெருமை கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இந்த பாக்கியத்தை கொடுக்க அவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். ஆண்டவருடைய திருப்பாடலின் வரிகள் சொல்லுகிறது, எவரது மனதில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர் என்று. மனிதர்கள் இன்றைக்கு வஞ்சம் நிறைந்த உள்ளத்தோடு வாழ்கிறார்கள். எல்லோரையும் அழித்தொழிக்க அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். ஆனால் வாழ்கின்ற பிள்ளைகள், ஆண்டவருக்குள் மகிழ்ந்து வாழுகிற பிள்ளைகள் வஞ்சம் என்கிற அந்த தீமையை அகற்றி வாழ்வார்கள். நாம் அப்படிப்பட்ட அடையாளத்தோடு வாழ்ந்து பிறர் எப்படி இருந்தாலும் நான் ஆண்டவரின் அடையாளமாக இருப்பேன் என்கிற உண்மையை அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக ஆண்டவருக்குள் பயணிப்போம். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை.
என் ஆண்டவரிடத்திலே குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்கிற வார்த்தையின்படியாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். கத்தோலிக்க திருச்சபையிலே பாவத்தை அறிக்கை செய்யவும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும் ஆண்டவர் வழிவகை செய்து தந்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் வஞ்சகத்தை தவிர்த்து தீமையை ஒழித்து நாம் புது படைப்பாய் மாற ஆண்டவர் அருளுகிற அருட்சாதனங்களை நாடி சென்று நம்மையே புதுப்பித்து கொண்டு புது வாழ்க்கையை துவங்க ஆண்டவரே எனக்கு புது பார்வையும் பெலனும் தந்தருளும் என்று மன்றாடி ஜெபிப்போம். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது என்கிற வார்த்தையின்படியாக பிள்ளைகள் இன்று ஏறெடுக்கிற இந்த அதிகாலை ஜெபம் அவர்களை எல்லா விதமான தீமையிலிருந்தும் அவர்களை விடுவித்து பாதுகாப்பதாக. துன்ப வேளையில் அவர்களுடைய இரக்கத்தை காண்பார்களாக. இன்று உம்முடைய கரம் அவர்களை பற்றி கொள்வதற்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.